அன்பு நண்பர்களுக்கு அறம் டிஎன்பிஎஸ்சி அகாடமியின் சார்பாக வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கான வீடியோவாக கவர் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆப்டிடியூடில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி மற்றும் கூட்டு வட்டி. அது நமக்கு தெரியும், தனி வட்டின்னா அது நிலையான பிரின்சிபல் கொண்டு இருக்கும் இல்லையா? அந்த பிரின்சிபல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை, அந்த தொகை வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாகவே இருந்ததுன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, மொதல் வருஷம் நீங்கள் ஒரு பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அடுத்த வருஷம் அதனுடைய இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து அந்த அமௌண்ட்டு அதற்கு அடுத்த வருஷத்தினுடைய பிரின்சிபலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10% வட்டி வீதத்தில் 3 வருஷத்தில். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? 10,000ல் 10%னா 1000. மொதல் வருஷமும் 1000, ரெண்டாவது வருஷமும் 1000, மூணாவது வருஷமும் 1000. எல்லா வருஷமுமே இந்த 10,000 தான் வட்டியை கொடுக்கறத தீர்மானிக்குது இந்த பிரின்சிபல். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த 10,000தோட சேர்ந்து மொதல் வருஷம் 10%னா 1000 அதிகமாகும், 11,000 ஆகி அந்த அமௌண்ட்ல இருந்து அடுத்த வருஷம் 10% வட்டி 1100, 11,100 ஆகி 12,100 ஆகி அங்கிருந்து 10% வட்டி 1,210, 13,310 மாறி அப்ப 3,310 வட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இப்போ மொதல் வருஷத்துக்கான அமௌண்ட்டு அடுத்த வருஷத்துக்கு பிரின்சிபலாக செயல்படுது, அதற்கு அடுத்த வருஷத்துக்கான அமௌண்ட்டு அடுத்த வருஷத்துக்கான பிரின்சிபலாக செயல்படுது. இது பிரின்சிபல் மாறிக்கிட்டே இருக்கு, இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை ஒட்டியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு. முதல் கொஸ்டின், பிரின்சிபல் ஆன் அமௌண்ட் 11,800 at 6% per annum for 3 years being simple interest annually. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? 3 ஆண்டுகளுக்கு நம்ம ஒரு பணத்தை 6% வட்டி வீதத்துல தனி வட்டி வீதத்துல போடுறோம். 11,800 ரூபா நமக்கு என்னவா கிடைக்குது? பதில் பணமா கிடைக்குது, மொத்த தொகையா கிடைக்குது. அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோங்கிறது கேள்வியா இருக்கு. சார், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி மாறாது, நான் இன்வெஸ்ட் பண்ற பிரின்சிபல் 100% இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் எனக்கு 6% வட்டி கிடைக்குது, எல்லாமே அந்த பிரின்சிபல்ல இருந்து தான் கிடைக்குது 3 வருஷத்துக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் 18%, அப்போ எனக்கு கிடைக்கிற மொத்த அமௌண்ட்டு 118%. அதை தான் 11,800 கொடுத்துருக்குறாங்க எனக்கு கிடைக்கிற மொத்த அமௌண்ட். இதை 118 டேபிள் அடிச்சா 1 டைம்ஸ், இது 1 டைமோட சேர்த்து 2 ஜீரோ. சார், 1%த்துல 100, நமக்கு தேவை பிரின்சிபல் 100%. 1%தோட 2 ஜீரோ சேர்த்தா 100%. இந்த 100ஓட 2 ஜீரோ சேரும் போது இது என்னவாயிரும்? 10,000 ஆகும். இதுதான் அவங்க கேட்டிருக்கிற பிரின்சிபல். ரைட்டு தானேங்க? 6% 3 வருஷத்துக்கு, அப்போ 18% வட்டி. 100% பிரின்சிபல், 18% வட்டின்னா 118% தான் அமௌண்ட்டு. அதுதான் 11,800 கொடுத்துருக்குறாங்க. அடிச்சா 1%த்துல 100, 100%த்துல 10,000. அடுத்த கொஸ்டின், sum of 48,000 was lent at simple interest and at the end of 2 years and 3 months total amount was 55,500. சார், 48,000 வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு 27 மாசம், அதாவது 2 வருஷம் 3 மாசம்னா 27 மாசம் கழிச்சு இது வந்து 55,000 மாறுது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ அப்படிங்கிறது கேள்வி. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே வந்து கேள்வியா இருக்கு. ஆக்சுவலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 48,000 போடுறேன், அது 55,500 மாறுது, 7,500 ரூபா வட்டியா கிடைக்குது. 2 இயர் 3 மந்த்ஸ்னா 27 மாசம். 27 மாசத்துக்கு உங்களுக்கு 7,500 ரூபா வட்டியா கிடைக்குதுன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோன்னா பை 27 போடலாம். இதே ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னா இங்கே இன்டூ 12 போட்டுக்கலாம் இல்லையா? இதை வந்து நம்ம வந்து 3 டேபிள் அடித்தா இது 3 முறை வரும், சரி இது வந்து 9 முறை வரும், இது வந்து 4 முறை வரும். மறுபடியும் 3 டேபிள் அடித்தா இது 3 டைம் வரும், இது 2,500 தடவை வரும். அப்போ 1000/3 இதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கான எவ்வளோங்க? சரி, 10,000/3
3. இதுதான் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டா நம்ம பார்க்கிறது இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். இப்ப கேள்வி என்னன்னா 48,000த்துல இந்த 10,000/3ங்கிறது எவ்வளவு சதவிகிதம்? வாட் percentage ஆஃப் 48,000 is 10,000/3 இல்லையா? வருஷத்துக்கு 10,000/3 உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. 48,000 பணம் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த 10,000/3ங்கிறது அதுல எவ்வளவு சதவிகிதம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 3 0 அடிச்சிடலாம், இங்கேயும் 3 0 அடிச்சிடலாம். 48ல 10/3 எவ்வளவு சதவிகிதம்னு கண்டுபிடிக்கணும். 48ல 10/3 எவ்வளவு சதவிகிதம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படியே ஆப்போசிட்ல போகுது. 10 × 100 டிவைடட் பை 3 × 48 ரைட்டா? தோராயமா அடிச்சா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 7% கிடைக்கும். அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 7%. அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட். வாட் பர்சன்டேஜ் அப்படின்னா 7% தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கக்கூடும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the compound interest on 16,000 for 9 months at 20% per annum compounded quarter yearly. சார் 20% வட்டி வீதத்துல 9 மாசத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை கூடுதுன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப அந்த கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அல்லது வட்டி என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 20% per annum. அப்பனா குவார்டர் இயர்லி கால் வருஷத்துக்கு 20/4 5% தான் கிடைக்கும். அதே போல மொத்தம் 9 மாசம் இருக்கு இல்லையா? 3 மாசத்துக்கு ஒரு குவார்டர்லினா 9 மாசத்துல 3 குவார்டர்லி இருக்கும். 3 டேர்ம்ஸ். கால் வருஷம்னா 3 மாசங்க. அப்ப 3 மாசம் 6 மாசம் 9 மாசம்னு 3 டேர்ம்ஸ் இருக்கும். ரைட். டேர்ம் 1 16,000த்துல 5% வட்டி. 16,000த்துல 10%னா 1,600. 5%னா அதுல பாதி 800. டேர்ம் 2 அந்த 800ம் கிடைக்கும், அந்த வட்டியும் கிடைக்கும், அதனுடைய வட்டி 5%. 800ல 10%னா 80, 5%னா 40, 840 கிடைக்கும். மூணாவது டேர்ம் அந்த 840ம் கிடைக்கும், அதனுடைய 10%னா 84, 5%னா 42, 882 கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 2,522. ஆப்ஷன் சி அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வருஷத்துக்கு 20%ங்கிறான். அப்ப குவார்டர் இயர்லிக்கு 5%. 9 மாசம் டைம் டியூரேஷன் கொடுத்துருக்கிறான். 3 மாசத்துக்கு ஒரு குவார்டர்லி வரும்னா 3 டேர்ம் இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின். இன் வாட் பீரியட் 10,000 earn an interest of 2,000 at 10% annumனு கேட்குறான். சார் 10,000த்துல ரைட்டா உங்களுக்கு வந்து 2,000 வட்டியா வந்திருக்கு. அதாவது 100க்கு பார்த்தீங்கன்னா 20, 20 out of 100, 20% வட்டியா வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு 10% கிடைக்குதுன்னா 20% வட்டியா கிடைக்க 2 வருஷம் ஆகும். இவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எவ்வளவு ஆண்டுல கிடைக்கும் தான் கேட்டிருக்கான். 10,000க்கு 2,000 வட்டியா வந்திருக்குதுன்னா 100க்கு 20 ரூபா வட்டியா வந்திருக்கு, 20% வட்டியா வந்திருக்கு, ஆண்டுக்கு 10% வட்டி. அப்ப 2 ஆண்டுல தான் 20% வட்டி. இதுக்கு அந்த PNR/100 நம்ம யூஸ் பண்ணி தான் போடணுங்கிற கட்டாயம் எதுவும் இல்லை. அடுத்த கொஸ்டின். Compound interest on 15,000 for 3 years. If the rate of interest are 15%, 20% and 25% for the first, second and third year. முதல் ஆண்டு 15% வட்டி, ரெண்டாவது ஆண்டு 20% வட்டி, மூன்றாம் ஆண்டு 25% வட்டி. 15,000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு போடப்படுது. சார் 5,000 ரூபாய் முதல் ஆண்டு 5% வட்டி. 15,000த்துல 10%னா 1,500ங்க. அதுல பாதி 5%னா 750ங்க. 2,250 வட்டியா போடப்படுது. அப்ப இது எவ்வளவு ஆகும்னா 17,250 மாறும். அடுத்த வருஷம் அதுல 20% வட்டி. 10%னா 1,725, ஒரு 0 கட் பண்ணி 20%னா அதனுடைய 2 மடங்கு 3,450 வட்டியா வசூலிக்கப்படுது. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா 20,700. அடுத்து அதுல இருந்து 25% வட்டி மூணாவது வருஷம். 25%னா கால்வாசிங்க. இது முதல் டேர்முக்கு, இது ரெண்டாவது டேர்முக்கு, இது மூணாவது டேர்முக்கு 5,000 கால்வாசி அப்படின்னு எடுக்கிறதுனால 175ங்க. ரைட்டுங்களா?
5175. இப்போ 25,875 போட்டது 15,000, கிடைச்சது 25,875. அப்போ 10,875 ரூபாய் நமக்கு வட்டியா கிடைச்சிருக்கும். இதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். ரைட்டா? இந்த 3 ஆண்டுகள்ல வேற வேற வட்டி வீதத்துல நமக்கு 10,875 ரூபாய் வட்டியா கிடைச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். சார், தனி வட்டி கூட்டு வட்டிக்கு இடையான வித்தியாசம் 5% வட்டி வீதத்துல 3 வருஷத்துல 183 ரூபான்னு கொடுத்துட்டான். கேள்வி என்ன? முதல் தொகை என்னன்னு கேட்கிறான். எப்பயுமே இந்த மாதிரியான கேள்விகள்ல முதல் தொகை கேட்கும்போது ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறது ரொம்ப சிறந்த வழியா இருக்கும். இந்த கொஸ்டின்ல குறிப்பா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 24,000. இத 4 ஆப்ஷனையும் ஒர்க் பண்ணிட்டு போனாலுமே உங்களை ரொம்ப டைம் எடுக்காது. எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ 24,000த்துல 5% தான் வட்டி 3 வருஷத்துக்கு, இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நமக்கு வட்டியிலிருந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறத விட பிரின்சிபல்ல இருந்து வட்டி கண்டுபிடிக்கிறது ஈஸி, பழக்கப்பட்ட ஒரு ப்ராசஸுமே கூட. ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே நம்மளால போட முடியும். இதுல டேர்ம் 1 5% தான், டேர்ம் 2 5% தான், டேர்ம் 3 5% தான். 24,000த்துல 10%னா 2,400. அதுல பாதி 5%னா 1,200. டேர்ம் 2ம் 1,200, டேர்ம் 3ம் 1,200. இப்போ மொத்தமா 3,600 கிடைக்கும். இங்க டேர்ம் 1 1,200 கிடைக்கும், டேர்ம் 2 அந்த 1,200 கிடைக்கும். அதனுடைய 5%, 10%னா 120, 5%னா அதுல பாதி 1,260 கிடைக்கும். டேர்ம் 3 1,260 முதலும் அந்த வட்டியும் கிடைக்கும், வட்டியினுடைய வட்டி 10%னா ஒரு 0 அடிச்சா 126, அதுல பாதி 5%னா 63 கிடைக்கும். அப்ப 1,323. அப்ப மொத்தமா ஆட் பண்ணோம்னா 3,783 கிடைக்கும். என்ன சார் வித்தியாசம் இது ரெண்டுக்கும்? 183. இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சார், நீங்க எந்த மெத்தட்ல போட்டாலும் அதை விட அதிகப்படியான கான்ஃபிடன்ஸ் இந்த மெத்தட் கொடுக்கும். ஆன்சர் இதுதான், இதுக்கு மேல வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் அந்த கிடைக்க கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதீதா இருக்கும். ரைட்டு தானேங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக்கில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்துக்குமார், அறம் டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து. நன்றி. தேங்க்யூ ஆல்.